This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அந்த ஹீரோவின் படம். முதல் நாள் முதல் காட்சி. முண்டி அடித்து டிக்கெட் வாங்கி பார்த்த ரஜினி. ரஜினிகாந்த் தரப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியானது. ஞானவேல் இயக்கி இருந்த அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகி சுவாரஸ்யமான வரவேற்பை பெற்றது. அடுத்து அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்திருக்கிறார். படமானது ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. அதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படமும் ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் ரஜினியின் வாழ்க்கை நடந்த சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கிறது. சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்ற ரஜினிகாந்த் கடந்த சில வருடங்களாக தோல்வி படங்களை கொடுத்தார். அண்ணாத்த, தர்பார் ஆகிய 2 படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்து ட்ரோலுக்கு உள்ளானது. இதன் காரணமாக அவரது நாற்காலி ஆட்டம் கண்டுவிட்டதாக பலரும் கூறினார்கள். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பது நெல்சன் திலீப்குமார் இயக்கிய ஜெயிலர் திரைப்படம் உணர்த்தியது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று 700 கோடி ரூபாய் வரை உலகளவில் வசூல் செய்தது. இந்த படத்தை தொடர்ந்து ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்தார். ரஜினிகாந்த் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் சுவாரஸ்யமான வரவேற்பை பெற்றது. அதே சமயம் வழக்கம் போல் ரஜினிகாந்தின் நடிப்பு அவ்வளவு எனர்ஜியாக இருந்தாலும் அதனை பார்த்த ரசிகர்களோ இவருக்கு வயதாகிறது இல்லையா என்று சந்தேகப்பட்டனர். அந்த அளவுக்கு அவர் நடிப்பில் மிரட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடத்தி முடித்திருக்கிறார். இதில் அவருடன் சத்யராஜ், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌர்வின், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் இருந்து சமீபத்தில் வெளியான முதல் சிங்கிள் பெரிய வரவேற்பை பெற்றது. நேற்று கூட அமீர் கானின் கேரக்டர் பெயர் அறிவிக்கப்பட்டது. சிங்கிள் போஸ்டர் எல்லாம் பட்டையை கிளப்பின. கூலி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்கிறது. இப்பொழுது இவர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். படத்தின் முதல் பாகம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. அதேபோல் அடுத்த பாகமும் ஹிட் ஆக வேண்டும் என்ற முனைப்பில் நெல்சன் திலீப்குமார் உழைத்து வருகிறார். ரஜினிகாந்தும் தனது ஒத்துழைப்பை கொடுத்தார். இந்நிலையில் ரஜினிகாந்தின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் குறித்து தெரிய வந்தது. அதாவது பெங்களூரில் ரஜினிகாந்த் இருந்தபோது கன்னட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்திற்கு முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பதற்காக முண்டி அடித்து டிக்கெட் வாங்கினாராம். அப்பொழுது அவருக்கு அருகில் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர் ஒருவர், ராஜ்குமார் படத்துக்கு டிக்கெட் வாங்கி விட்டாய், முடிந்தால் எங்கள் எம்ஜிஆர் படத்தில் முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட் எடுக்க முடியுமா என்று சவால் விட்டார். அதை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆரின் ஒரு படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட் எடுப்பதற்காக காலை 4:30 மணிக்கு சென்று விட்டேன். அந்த தியேட்டரில் இருந்து மொத்தமே 40 டிக்கெட்டுகள் தான். ஆனால் அந்த காட்சிக்கு வந்திருந்தவர்களோ 200 பேர் இருப்பார்கள். அந்த 200 பேரில் அடம் பிடித்து போஸ்டர் ஷோக்கான டிக்கெட்டை வாங்கிவிட்டேன். அதை எனது வாழ்நாளில் மறக்க முடியாது என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.